ஒரு வீடு கட்டுறது சின்ன வேலை கிடையாது, அது மிகப்பெரிய ப்ராசஸ். அதனால ஒரு வீடு கட்டும் பொழுது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எந்த மாதிரி நம்ம ஒர்க்கு ஃபாலோ பண்ணணும், அது எப்படி பண்ணனா சிஸ்டமேட்டிக்காக பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும், அதாவது சைட் கிளீனிங்லேருந்து பில்டிங் ஃபினிஷிங் வரைக்கும் எத்தனை வேலை இருக்குது, அது எந்த மாதிரி செய்யணும், அதோட ரேஷியோ என்ன, அது எப்படி பிஓக்யூவில் எப்படி மெஷர்மெண்ட் எடுப்பாங்க, ஒவ்வொரு வேலைக்குமான குவான்டிட்டி ப்ளஸ் அந்த வேலைக்கான ரேட் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது. ஆக்சுவலாக உண்மையிலேயே இப்போது 2026 அந்த வேலைக்கு என்ன ரேட்டு அப்படிங்கிறதையும் கால்குலேஷன் பண்ணி ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், இந்த சீரீஸை கண்டினியூவாக பாருங்கள். டோட்டலாக இதில் நான் சொல்கிற டோட்டல் எல்லா ஒர்க்கையும் நீங்கள் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே பாதி இன்ஜினியர் அளவுக்கு வேலையை தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது ஒரு வீட்டை குவாலிட்டியாக உங்களாலேயே பண்ண முடியும். ப்ளஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பேசிக்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் சொல்ல போகிறேன். அது நடுவில் உங்களுக்கு வேறு ஏதாவது பர்டிகுலராக ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் கேளுங்க, அதை நான் செப்பரேட்டாக போடுறேன். இது கண்டினியூவாக சைட் கிளீனிங்கில் ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு சீரியஸாக கொண்டு போக போகிற சீரியஸ் வீடியோவா. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்கிற வேலையை 6 ஸ்டேஜாக பிரித்து அந்த 6 ஸ்டேஜ்லேயும் தனித்தனியாக எத்தனை வேலை இருக்குது அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கேன். அது என்னங்கிறது வாங்க பார்க்கலாம், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மொத்தமாக ஒரு வீடு கட்டுறதுல இருக்கிற எல்லா வேலையும் 6 ஸ்டேஜாக பிரிச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ், ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ், 3rd ஸ்ட்ரக்சர் ஸ்டேஜ், 4th வால் அண்ட் சர்வீசஸ் ஸ்டேஜ், 5th ஃபினிஷிங் ஸ்டேஜ், 6th ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு 6 ஸ்டேஜாக பிரிச்சிருக்கோம். அந்த 6ல் ஃபஸ்ட்டு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் என்ன வரும் அப்படின்னா சைட் கிளீனிங், சைட் லெவலிங், சாயில் டெஸ்ட், பிளானிங்கில் பார்த்தீங்கன்னா 2D பிளான், 3D எலிவேஷன், அப்புறம் அப்ரூவல் ப்ராசஸ். செகண்ட் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் சைட் மார்க்கிங், எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன், அடுத்தது பிசிசி அதாவது பிளைன் சிமெண்ட் காங்கிரீட், நெக்ஸ்ட் ஃபூட்டிங் அண்ட் ஃபவுண்டேஷன் ஆர்சிசி பிளிந்த் பீம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்மெண்ட் அண்ட் பில்லிங் அண்ட் காம்பேக்ஷன், நெக்ஸ்ட் ஆன்டி டெர்மிட் ட்ரீட்மெண்ட்டு, அடுத்தது காலம் ஒர்க்கு, நெக்ஸ்ட் பீம் ஒர்க்கு, ஸ்லாப் ஒர்க்கு, நெக்ஸ்ட் வால் அண்ட் சர்வீசஸ் ஸ்டேஜ். அதில் பிரிக் ஒர்க்கு இல்லைன்னா பிளாக் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, பிளம்பிங் ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு ஃபினிஷிங் ஸ்டேஜில் பிளாஸ்டிங் ஒர்க்கு, ஃப்ளோரிங் ஒர்க்கு, அதாவது டைல்ஸு, கிரானைட்டு, மார்பிள் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு, அதுக்கு அடுத்தது டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஒர்க்கு, அதுக்கு அடுத்தது வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கு, அதுக்கு அடுத்தது புட்டி அண்டு பெயிண்டிங் ஒர்க்கு. ஃபைனல் ஸ்டேஜ் இதில் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் ஒர்க்கு, பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ் ஒர்க்கு, கிளீனிங் ஒர்க்கு அண்டு ஹேண்ட் ஓவர். இந்த மாதிரி டோட்டலாக ஆல்மோஸ்ட் ஒரு 27க்கு மேலே இன்னும் நிறைய சின்ன சின்ன வேலைகள்லாம் விட்டுருக்கோம். இந்த மாதிரி மெயின் ஒர்க் அப்படின்னு பார்த்தாலே ஒரு 27 வேலையை ஒன்று சேர்த்துனா தான் ஒரு வீட்டை பர்ஃபெக்டாக முடிக்க முடியும். இதில் எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத நாளைக்கு சைட் கிளீனிங்லேருந்து ஒவ்வொன்றா எப்படி ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு எவ்வளோ செலவாகும், எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ப்ளஸ் அதுக்கு எப்படி குவான்டிட்டி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே கொடுக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோ சேவ் பண்ணிக்காங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு கட்டுறதுக்கு டோட்டலாக உங்களுக்கு எல்லா டெக்னிக்கல் நாலேஜும் நீங்களே டெவலப் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் நம்ம எல்லா வீடியோவையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த 27 ஸ்டேஜையும் ஃபுல் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.